இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு வெங்காய பாத் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காஷ்மீரி மிளகாய், ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு. இது வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போ கொப்பரை தேங்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் வறுத்தாச்சு. இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கிட்டோம். 2 பச்சை மிளகா, வெங்காயம் 1 போட்டுக்கலாம். வெங்காயம் 1 போட்டு அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கத்திரிக்காய் நம்ம வதக்கியாச்சு. உப்பு போட்டு இதை தண்ணிலாம் ஊற்றாத ஒரு மூடி ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆச்சு. இது இறக்கிடலாம். இப்போ இதில் நம்ம வடித்த சாத்தை போட்டு இதை கிண்டிக்கலாம். இன்னொரு பேனில் நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு இதில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி ரெண்டையும் நெய்யில் போட்டிருக்கேன். இது வறக்கட்டும். வறுத்தோன்னா அதில் போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இதை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டா நம்மளோட வாங்கி பாத் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கு, கிட்ஸுக்கு, நம்மளே கூட லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இதை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.